நாம் அருமை ரட்சகர் இயேசுப்பா நாமத்தில் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வாழ்க 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 என்று வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் நல்ல தீர்க்க ஆயுசு, நல்ல சுகம், பலன், ஜீவன், நீடித்த ஆயுளை கொடுத்து அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறைக்கு தருவாராக. அல்லேலூயா. சரி, ஓகே. இன்னைக்கு தியானத்துக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா 53:10. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கைனால் வாய்க்கும். தேவ சித்தம் ரொம்ப முக்கியங்க. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முற்படும் போது தயவு செய்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த காரியம் செய்யறது உமக்கு சித்தமா? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை வாக்கிய செய்யும். உமக்கு சித்தமானால் இல்லை என்றால் தயவு செய்து இந்த காரியத்தை தடை பண்ணுங்கன்னு சொல்லி தைரியமா எத்தனை நாள் இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியும்? சிலர் நினைக்கலாம், கடவுள் நமக்கு சரியா செய்ய மாட்டார். நான் சொல்றேன், நீங்களும் நானும் செய்யறது தான் நம்ம வாழ்க்கையில தவறுகள். நமக்கு சரியா செய்ய தெரியாது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தர் நினைக்கிறது அல்ல. அப்ப நீ ஆண்டவரை நீங்க குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன குறித்து இருக்கிறது, எனக்கு குறித்ததை நீர் நிறைவேற்றுவீர். எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, என்ன குறித்து உங்களுடைய சித்தம் என்ன, அதை மட்டும் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் கேட்பீங்களா? உங்க வாழ்க்கை துணையா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், தேவ சித்தங்கிற ஒரு மையப்பொருளை நம்ம வந்துட்டோம்னு வைங்களேன், அதுல பயங்கரமான ஒரு சக்சஸ் இருக்கு, பெரிய சமாதானம் இருக்கு, நிம்மதி இருக்கு. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை விதமான நமக்கு எதிரிகள் எழும்பினாலும், சூழ்ச்சிகள் நடந்தாலும் சரி, தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கும்போது யாரும் உங்களையும் என்னை மேற்கொள்ள முடியாது. இதுதான் வேதத்தினுடைய சத்தியம். இன்னும் சொல்ல, அவருக்கு சித்தமானதான் கை நாள் வாய்க்கும். சுய சித்தம்னு ஒன்று இருக்கு. சுய சித்தம் அது ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு முதல் ரொம்ப இனிமையா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா, ரொம்ப நம்ம மனசுக்கு இதமா இருக்கும். அது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. சுய சித்தம் இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா, பிரிந்து போகிறவன் சுய இச்சையின்படி பிரிந்து போகிறான். அதனால தேவனை விட்டு ஒரு மனிதன் பிரிந்து போகும்போது தன்னுடைய இச்சையை நிறைவேற்ற போகிறான், அது சுய பெருமைக்காக போகிறான். அந்த போறார்கள், அந்த இது பெரிய ஒரு ஆபத்து. ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவருக்கு காட்டினார், வனாந்திரமாவே இருந்துச்சு, ரொம்ப தாமதமாச்சு வாக்குத்தத்தத்துக்கு நிறைவேறதுக்கு. அப்ப பாருங்க, அடுத்த லோத்து பாருங்க, பார்க்கறான், திரும்பி பார்க்கறான், அங்க பார்த்தா அப்படியே ஏதேன் கர்த்தரின் தோட்டத்தை போல இருக்குங்கிறான். கடைசியில பாவம், அவனுக்கு அக்கினி விழுந்துச்சு. ஆனா இவனுக்கு பாருங்க, ஆபிரகாமுக்கு பாருங்க, அவர் பூமியை சுதந்திரித்து கொண்டார், உலகத்தை சுதந்திரித்தார். கர்த்தர் அந்த தேவ சித்தத்தின் மையத்தில் ஆபிரகாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, அவனை வெள்ளியும் பொன்னும் கர்த்தர் அளவில்லாமல் கொடுத்தார், அவனை ஆசீர்வதித்தார், பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஏதோ பார்த்தா சொர்க்கம் மாதிரி இருக்கு, இன்னைக்கு ஏதோ பார்த்தா அந்த உலகத்தில் அப்படியே இந்த உலகத்தின் மாயத்தை நம்பி கிருபையை போக்கெடுத்து விட்டார்கள். யோனா சொல்லுகிறார், உலகத்தை மாயை, அந்த மாயை நம்பி கிருபையை போக்கடித்தார்கள். கிருபை நம்ம இழந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன, என் வாழ்க்கை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன, ஒவ்வொரு சித்தத்தை கேட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க எந்த இடத்துலையும் வெக்கப்பட்டு நிற்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே வந்தாலும் கம்பீரமாய் சிங்கத்தை போல நிற்க தேவத்துடைய பலன், தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, அந்த சித்தம் சேரவன் கூட கர்த்தர் கூட இருந்துகிட்டே இருப்பார். இன்னைக்கு ஒரு நொடி சிந்தியுங்கள், ஒரு நொடி பொழுது, ஆண்டவரே, நான் தேவ சித்தத்தின் மையத்தில் எல்லாம் செய்துட்டு இருக்கிறேனா? துரிதமாய் நடக்கிறவன் வழிதப்பி நடக்கிறான். துரிதமான முடிவு ரொம்ப ஆபத்தானது. இன்னைக்கு அப்படி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, நாங்க பார்க்கிறோம். வேண்டாம், நீடிய சாந்தம் உள்ளவன் மகாபுத்திமான். எதுலையும் அவசரப்பட்டு காசு பணத்தை செலவழிக்காதீங்க. எதுலையும் அவசரப்பட்டு டக்கு 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 டக்குன்னு வாழ்க்கையில முடிவு எடுக்காதீங்க. பொறுமையா இருங்க. என் இயேசு ரொம்ப நல்லவர். என் இயேசு செய்யறது ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மிக அதிகமா செய்வாரு. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும், அதுதான் பிதாவின் சித்தம். நம்ம நினைச்சதுக்கு மேல செய்யறார். நீங்க நினைச்சது செய்யறது கடவுள் அல்ல. அவர் நினைச்சதை அவர் செய்யணும். அவர் நினைச்சதை அவர் செய்வாரானால் நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கர்த்தாவே, உங்களுடைய சித்தமாக கடவுது. அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நமக்கு சித்தமான அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெய கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக. ஆமென்.